இனிமே நீங்க வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணி ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னா உங்ககிட்ட லேப்டாப் பிசி இல்லனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இனிமே உங்களாலேயும் உங்ககிட்ட இருக்க மொபைலை வச்சு மட்டும் பண்ண முடியும். நம்ப முடியல. நானும் இனிஷியலா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ரெண்டு பேரையும் இந்த சாஃப்ட்வேர் பத்தி தெரியாத வரைக்கும். அது என்ன சாஃப்ட்வேர், அந்த ரெண்டு பேரும் யாருன்றத வீடியோட கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடிட் பண்ண என்ன வேணும்? ஒரு ரா ஃபைல், அதை புரிய வைக்க ரிலேட்டபிள் பி ரோல்ஸ், அண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டெக்ஸ்ட், ஒரு சீனோட எமோஷனை கன்வே பண்றதுக்கு மியூசிக், ஒரு சீனோட பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எம்பத்தைஸ் பண்றதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ். பட் இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் மோஷன் கிராஃபிக்ஸ், 3D அனிமேஷன் இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இதை தான் எடிட்டிங் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோலாம் தேவையே இல்லை. ஒரு கிரியேட்டர் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை சிம்பிளாகவும் ஆடியன்ஸுக்கு ரிலேட்டபிளாகவும் எடிட் பண்ணாலே போதுமானது தான். அதை தான் கிளைண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இது மாதிரி காம்ப்ளெக்ஸாக தான் எடிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இனிமேல் உங்ககிட்ட லேப்டாப் இல்லை பிசியில் ஒரி பண்ணாமல் உங்ககிட்ட இருக்க மொபைல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெண்டு சாஃப்ட்வேர். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக என் டீமில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தர் கேப்கரில் எடிட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் அலைன் மோஷனில் எடிட் பண்ணுறாரு, ஒருத்தர் என்னோட இன்னொரு பேஜில் எடிட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் நீங்க இப்போ பார்க்குற வீடியோஸே அவர் எடிட் பண்ணதான். ஜஸ்ட் அவங்க கிட்ட இருக்க மொபைல் மட்டும் வச்சு வீடியோஸ் எடிட் பண்ணி மணியை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல இருக்க பிரச்சனை என்ன, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண முடியாது, பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண முடியாது, அண்ட் ரொம்ப முக்கியமா ஸ்கேல் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க இதுல இருந்து வர மணி எடுத்து ஒரு லேப்டாப்க்கு பிசில இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? உங்களுக்கு இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ்க்கான லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் உங்களோட டிஎம்கே வந்துடும்.